வெல்கம் டு மித்ரா ஃபுட்டீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஈரல் மிளகு வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 லவங்கம், பட்டை, சோம்பு சேர்த்திக்கலாம். நறுக்கிய 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கினாதான் ஈரல் ஃப்ரை வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கழுவி எடுத்து வச்சிருக்கிற 1/4 கிலோ அளவு ஆட்டு ஈரலை இதில் சேர்த்திக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்த போகிறதில்ல, அதனால் இதிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம இதில் தண்ணி அதிகமாக சேர்த்த போகிறதில்ல. தண்ணி அதிகமாக சேர்த்தனா ஈரல் வந்து கல் மாரி ஆயிரும். இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈரல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈரல் வேகிறதுக்கு இந்த அளவு தண்ணியே போதுமானது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அதிக நேரம் வேக வச்சோம்னா ஈரல் நல்லா இருக்காது. இப்போ பாருங்க ஈரல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்க ஈரல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. ஈரல் ஃப்ரை கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் மித்ரா ஃபுட்டீஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.